வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணி விதைகளில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பூசணி விதைகளில் பல்வேறு மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தாங்க. அதில் ஆரோக்கியமான கொழுப்பு, பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு, மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு, புரதம், விட்டமின் பி சத்து, நிறைய பார்த்தீங்கன்னா விட்டமின் சத்துக்கள், அத்தியாவசியமான தாதுக்களான காப்பர், மேங்கனீஸ், பொட்டாசியம், விட்டமின் B6, ஃபோலேட் எல்லாம் இருக்குது. கனிமங்களில் இரும்புச்சத்து, மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம், செலினியம் இந்த மாதிரிலாம் அடங்கியிருக்கு. இந்த ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களுமே பூசணி விதைகள் நிறைந்து கொண்டு நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பூசணி விதைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பூசணி விதைகளில் ஓலிக் அமிலம் போன்ற மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் அமிலங்கள் வந்து நிறைந்திருக்கு. ஸோ இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் வந்து LDL அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைத்து ரத்த நாளங்களில் அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து நமக்கு குறைக்கிறதால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க. HDL அப்படின்ற இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டி நல்ல கொழுப்புகளை இது வந்து அதிகரிக்கும். மேலும் ஆரோக்கியமான லிப்பிட் அளவை வந்து பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குங்க. இதில் நிறைவு ஊற்ற கொழுப்பு குறைவாக இருக்கு, தாவர புரதம் நிறைந்திருக்கு. அதே போல நம்ம பூசணி விதைகள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் மெக்னீசியம் இருக்கிறதால BP என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம், நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை வந்து நம்ம தளர்த்தி ரத்த அழுத்தத்தினுடைய அளவை கட்டுப்படுத்துறதால இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் வந்து நரம்புகள் வழியாகவும் ரத்த நாளங்கள் வழியாகவும் சீரான அளவில் கிடைச்சிட்டே இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு நமக்கு பலம் பெறுவதற்கு பூசணி விதைகள் உதவிகரமாக இருக்குங்க. எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து கட்டாயமாக பூசணி விதைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பூசணி விதைகளில் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்குங்க. ஸோ எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த சத்தாக கால்சியம், மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களாக இருக்குங்க இல்லையா. அப்போ மெக்னீசியம் குறைபாடு கொண்டவர்கள் வந்து எலும்பு அடர்த்தி இழப்பு தொடர்பான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு அடர்த்தி குறைவு, எலும்பு முறிவு போன்ற பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்து உண்டாகலாம். அப்போ அவங்க மெக்னீசியம் வந்து 60% எலும்புகள் வந்து சேமிக்கப்படுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளும் போது தினமும் 1 டீஸ்பூன் பூசணி விதைகளை சாப்பிட்றது உங்களுடைய எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்குங்க. எலும்புகள் வலுப்பெறுவதற்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு அளித்து ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே உங்களுக்கு வந்து கொடுக்காது. பன்மடங்கு உங்களுடைய எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு பூசணி விதைகள் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடியது பூசணி விதைகள். பூசணி விதைகள் இம்யூனோ மோடுலரி பண்புகள் வந்து கொண்டிருக்கு. அப்போ இது வந்து நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளை உங்களுக்கு ஒழுங்குபடுத்தும். கூடுதலாக பூசணி விதைகள் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள், பாலிஃபினால்கள் மற்றும் ஃப்ரீ டயாபெட்டிக் இதெல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதாக சொல்லப்படுது. ஸோ இப்போ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பூசணி விதைகள் இருக்கக்கூடிய விட்டமின் C என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் A மற்றும் விட்டமின் E நோய் எதிர்ப்பு அமைப்பு தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. இவை உங்களுடைய ஜலதோஷத்தை வந்து குறைக்கலாம். புரதம் மற்றும் மெக்னீசியம் ஆற்றல் மட்டங்களை உங்களுக்கு ஆதரிக்கலாம். அதனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இது வலுவாக வைத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நீங்க எப்படி பூசணி விதைகள் எடுத்துக்கணும்னா தினமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த பூசணி விதைகளை வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இம்யூன் பவர் உங்களுக்கு கிடைக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே குணப்படுத்தப்படுங்க. சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள், கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது புதுசாக ஏதாவது ஒரு நோய் கிருமி நம்ம அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி நோய் கிருமிகள்லாம் அஃபெக்ட் பண்ணாமல் நம்மளுடைய உடல்நலத்தை பாதுகாத்து புதுசாக எந்த நோயுமே வராமல் பாதுகாக்கிறதுக்கு பூசணி விதைகள் உதவிகரமாக இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு பூசணி விதைகளை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். காரணம் பூசணி விதைகள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தை வளமான அளவில் கொண்டு இருக்கு. ஸோ இந்த நார் சத்து செரிமான ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதுகாக்கும். உணவு நார் சத்து குடல் நுண்ணுயிர்களை பாதுகாக்குது, பெருங்குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இப்போ நீங்கள் உண்ணக்கூடிய உணவு செரிமானம் ஆகும்போது செரிமானம் ஆகினதுக்கு அப்புறம் அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் வந்து சீராக உறிஞ்சப்படுவது, கழிவுகள் வந்து முறையான அளவில் வெளியேற்றப்படுகிறது. செரிமானம் வந்து சீராவதால் மலச்சிக்கல் உங்களுக்கு தடுக்கப்படும். ஸோ நீங்கள் தினமும் 1 டீஸ்பூன் பூசணி விதைகளை சாப்பிட்றது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே ஏற்படாமல் குடல் வயிறு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தினுடைய நலத்தையுமே பாதுகாத்துக் கொள்வதற்கு பூசணி விதைகள் உதவிகரமாக இருக்கும்.
தினசரி தூக்கம் உங்களுக்கு மேம்படணும் அப்படின்னா நீங்கள் பூசணி விதைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பூசணி விதைகள் அதிக அளவு ட்ரிப்டோஃபான் கொண்டு இருக்கு. இது ஒரு அமினோ அமிலம். இந்த உணவுகள் உங்களுக்கு வந்து தூக்கத்தினுடைய தரத்தையும் மொத்த தூக்க நேரத்தையும் மேம்படுத்துது அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. காரணம், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பூசணி விதைகளில் தாமிரம், துத்தநாகம், செலினியம் போன்றவை இருக்கு. இவை அனைத்துமே தூக்கத்தினுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். அப்போ தூக்கத்தை வந்து பாதிக்கக்கூடிய அந்த கவலை உணர்வுகள், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு மெக்னீசியம் வந்து குறைத்துவிடும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி டோபமைன் ஹார்மோனை இயற்கையாகவே சுரக்க வச்சு தூக்க பிரச்சனை இருக்கிறவங்களாம் தொடர்ந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட வைக்கிறதுக்கு தினமும் ஒரு டீஸ்பூன் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பூசணி விதைகளை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இயல்பாகவே அவங்க தூக்கம் வர ஆரம்பிக்கும். இயல்பாகவே தூங்க ஆரம்பிப்பாங்க. எந்த விதமான பிரச்சனையுமே அவங்களுக்கு ஏற்படாது. ஸோ தொடர்ந்து இந்த அளவுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெற்றுக்கொண்டு நலமாக வாழணும் அப்படின்னா பூசணி விதைகளை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.